2016 மக்கள் நல கூட்டணியில் பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணும்போது 11% ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த தொகுதியில் பிஜேபி. ஸோ அதனால் பிஜேபிக்கு மற்ற இடங்கள் கூட பக்கத்து தொகுதிகளோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சாதகமான தொகுதி அப்படின்னா மதுரை தெற்கு. ஸ்டார் தொகுதி, தமிழ்நாட்டோட ஸ்டார் தொகுதி, நம்ம தெர்மோகோல் நாயகர் திரு செல்லூர் ராஜு அவரோட தொகுதி. எங்கே அவர் ட்ரோல் செய்யப்பட்டாலுமே கூட அந்த ஊரில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஸோ இந்த தொகுதி எப்படி இருக்கு? இந்த தொகுதி அதிமுக தான், இப்போ அதிமுக கையில் தான் இருக்குது. அதான் சொன்னேன், செல்லூர் ராஜே கூட நம்ம அந்த பக்கம் போயிடலாமா தளபதி தொகுதிக்கு வடக்குக்கு மாறி அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கட்சி இங்கே நிற்க சொல்கிறாங்க. இங்கே திமுகவில் நிறைய பேர் சீட்டு கேட்குறாங்க. அதனால் இது குரூஷியலான எலெக்ஷன் அப்படின்றதுனால இந்த முறை இந்த டம்மி கேண்டிடேட்ஸ் கதெல்லாம் பெருசாக எடுபடாது. ஏன்னா தலைமைக்கு திமுக தலைமையும் சரி அதிமுக தலைமையும் ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு சீட்டும் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் டெல்லி வரைக்கும் ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு திருப்பரங்குன்றம் சமீபத்தில் நடந்த அந்த தீபத்தூள் தொடர்பான நிகழ்வுகள்னால. இதை இப்போ யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா? இதுக்கு திமுக என்ன சாதகமான நிலைமை இருக்குது, பாதகமான நிலைமை இருக்குது, பிஜேபி இதை குறிவைக்க தான் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு நிலவரம். திருப்பரங்குன்றம் நீங்கள் சொன்ன மாதிரி அது தமிழ்நாட்டையும் தாண்டி நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு தொகுதியாக மாறிடுச்சு. ஏன்னா ராஜன் செல்லப்பா இருக்காரு திருப்பரங்குன்றம் தொகுதியில். இந்த முறை அது பிஜேபி அந்த தொகுதியில் அதிக ஆர்வம் காமிக்குது. ஏன்னா இந்த முருகர் கோயில் இஷ்யூ இருக்கிறதுனால அதில் நம்ம டைரெக்டாக அந்த தொகுதியை ஜெயிச்சு நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு நிறைய பேர் காய் நகர்த்துறாங்க. இது ஆமாம், இது திருப்பரங்குன்றம் தொகுதி எப்படி ஆகிடும்னா ஸ்டார் கேண்டிடேட்டுக்கான தொகுதியாக மாறிடும். இஷ்யூ அங்கே இருக்கிறதுனால நம்ம அந்த உள்ளூர்காரர் தான் நிற்பாருன்னு சொல்ல முடியாது. திமுகவில் இன்னொரு விஷயம் இப்போ என்ன நடக்குதுன்னா இளைஞரணிக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வலுத்துக்கிட்டே இருக்கு. உதயநிதி 40 சீட்டாவது எங்கள் ஆட்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறாராம். அப்போது அந்த 40 பேர் எங்கேருந்து வருவாங்க? பரவலாக தான் வருவாங்க. மதுரை தெற்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தொகுதி. அங்கே சௌராஷ்டிரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க தமிழ் மக்கள் மாதிரி. பட் மற்ற மொழி பேசக்கூடியவர்களும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது நிலவரம் எப்படி இருக்கு? பூமிநாதன் இருக்கார் எம்எல்ஏ, மதிமுக எம்எல்ஏ. பூமிநாதன் மதிமுகவுடைய தீவிர ஆதரவாளர், ரொம்ப காலமாக அந்த கட்சியில் இருக்கிறவர். இப்போ வைகோ ஆதரவு பெற்றவங்க கூட சில நேரத்தில் இப்போ துரை வைகோ வந்த பிறகு அவருடைய குட் புக்ஸில் எல்லாம் போயிடுவாங்க. இவர் துரை வைகோட குட் புக்ஸ்லேயே இருக்காரு, அப்பாவோட குட் புக்ஸ்லேயே இருக்காரு, பையனோட குட் புக்ஸ்லேயே இருக்காரு. தீவிர விசுவாசி. வைகோ பொட்டா சட்டத்தில் கைதாகி சிறையில் இருந்தபோது அவர் கூட சிறையில் இருந்தவர் பூமிநாதன். ஸோ ஜாமீன் கூட வேணாம் அப்படின்ட்டு ஜாமீன் கூட அப்ளை பண்ணாமல் அவர் கூடவே தலைவர் வெளில போகிற வரைக்கும் நானும் இருப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி விசுவாசி. அதனால் இப்போ துரை வைகோட குட் புக்ஸ் இருக்கிறதுனால உறுதியாக அவருக்கு மறுபடியும் இந்த தொகுதியை வாங்கி கொடுத்துடணுன்றதுல மதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. சிபிஎம்மும் கேட்குறாங்க இந்த தொகுதியை. ஸோ அதனால் இது திமுக தொகுதி இல்லை, இது திமுக கூட்டணிக்கு தான் போகுது. அது பூமிநாதனுக்கே திரும்பி போகுமா மதிமுக இல்லை கம்யூனிஸ்டுகள் கேட்குறாங்க, கம்யூனிஸ்டுகள் வாங்குவாங்களா அப்படின்னு தெரியாது. பூமிநாதன் மேலே பெரிய அதிருப்திலாம் கிடையாது. அதனால் தொகுதிக்குள்ளே அதிருப்தி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. இப்போ எதிர்த்து நிற்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி திமுக கூட்டணி கொடுத்துருச்சோ அதே மாதிரி அதிமுகவும் இதை கூட்டணிக்கு கொடுத்துருவோன்னு தான் சொல்கிறாங்க. பிஜேபி இந்த தொகுதியே கேட்குது. சௌராஷ்டிரன்ஸ் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பிஜேபி கேண்டிடேட் ராம ஸ்ரீனிவாசன் பேராசிரியர் கேட்குறாரு, மகாலட்சுமின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. மகாலட்சுமி ஏற்கனவே நின்று இருக்காங்க, கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2016 மக்கள் நல கூட்டணியில் பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணும்போது 11% ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த தொகுதியில் பிஜேபி. ஸோ அதனால் பிஜேபிக்கு மற்ற இடங்கள் கூட பக்கத்து தொகுதிகளோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சாதகமான தொகுதி அப்படின்னா மதுரை தெற்கு. அதனால் மதுரை தெற்கு அவங்க குறி வச்சு வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போது இவங்க எஸ்ஆர் கோபி, மன்னன் குரூப் எல்லாம் அதிமுகவுக்கு வந்துட்டதுனால அவங்கெல்லாம் இந்த அணிக்கு பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க, கிரவுண்ட் ஒர்க்கை பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் பலம் கூடி இருக்கு. அமமுகவும் இந்த தேர்தல் அவங்களோட நிற்கிறாங்க, அமமுகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் பலம் கூடி இருக்கு. இப்போ என்னதான் இருந்தாலும் கூட்டணி கட்சி இப்போ திமுக வேலையை பார்க்க போயிடுவாங்க. இப்போ கூட்டணியின் போது மதிமுக தான் அதில் போட்டு இழுக்கணும் அந்த தொகுதியை. இப்போ இவங்களுக்கு இந்த சப்போர்ட்டெல்லாம் முழுசாக கிடைச்சிது அப்படின்னா இந்த தொகுதியை திமுக கூட்டணியிலேருந்து தட்டி பறிக்கிறதுக்கு அதிமுகவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது யார் கேண்டிடேட்டு, அவங்க எந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. அடுத்து மதுரை மேற்கு ஸ்டார் தொகுதி, தமிழ்நாட்டோட ஸ்டார் தொகுதி, நம்ம தெர்மோகோல் நாயகர்
திரு செல்லூர் ராஜு அவரோட தொகுதி. எங்க அவர் வந்து ட்ரோல் செய்யப்பட்டாலுமே கூட அந்த ஊர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஸோ இந்த தொகுதி எப்படி இருக்கு? இந்த தொகுதி அதிமுக தான், இப்போ அதிமுக கையில் தான் இருக்கு. அதான் சொன்னேன், செல்லூர் ராஜே கூட நம்ம அந்த பக்கம் போயிடலாமா தளபதி தொகுதிக்கு வடக்குக்கு மாறி அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கட்சி இங்கே நிற்க சொல்கிறாங்க. இங்கே வந்து திமுகவில் நிறைய பேர் சீட்டு கேட்குறாங்க. இப்போ திமுகவில் இளைஞரணியில் ஒருத்தர் இருக்கார், ஜிபி ராஜான்னு. இளைஞரணியில் ஒருத்தர் கேட்குறாரு. ஏற்கனவே அங்கே போட்டியிட்டவங்க சின்னம்மாள்னு நினைக்கிறேன், போட்டியிட்டு தோற்று போனவங்க போன முறை செல்லூர் ராஜிட்ட, அவங்க கேட்குறாங்க. அட்வொகேட் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு அமைச்சர் மூர்த்தி கூட இருப்பார், மூர்த்தி கூடிய முக்கியமான ஒரு நபர், அவர் சீட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே சீட்டு கேட்குறாங்க. அது யாருக்கு சீட்டு கிடைக்கும்னு தெரியாது. மூர்த்தி வந்து இந்த தொகுதியை அப்படி இவங்க அவருடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எடுத்து பார்ப்பாரு. ஸோ அப்போ இது வந்து டைட் ஆகும். இல்லைன்னா அதை வந்து அவங்க கூட்டணிக்கு தள்ளி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கூட்டணிக்கு தள்ளி விட்டாங்கன்னா அப்போ செல்லூர் ராஜுக்கு அது கொஞ்சம் சுலபமாக மாறிடும். ஸோ இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா, என் தொகுதியை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாது, உங்கள் தொகுதியை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அப்போ அமைச்சராக இருக்கவங்க முக்கியமான ஆட்கள்லாம் என் தொகுதியில் யாரோ ஒரு டம்மி கேண்டிடேட் போட்டுன்னு. அதனால் இது வந்து குரூஷியலான எலெக்ஷன் அப்படின்றதுனால இந்த முறை இந்த டம்மி கேண்டிடேட்ஸு கதெல்லாம் பெருசாக எடுபடாது. ஏன்னா தலைமைக்கு திமுக தலைமையும் சரி அதிமுக தலைமையும் ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு சீட்டும் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த டம்மி கேண்டிடேட் போடுறது, உள்ளடி வேலை பார்க்குறதெல்லாம் இந்த முறை பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு கட்சியிலுமே அதை தீவிரமாக கண்கொத்தி பாம்பாக பார்ப்பாங்க அப்படின்னு. அதனால் இங்கே ஒரு நல்ல கேண்டிடேட் தான் போடணும். அது சமுதாய பலம் இருக்கிற நல்லா செலவு பண்ணக்கூடிய ஆட்களை போட்டாங்க அப்படின்னா பண்ணலாம். செல்லூர் ராஜு பெருசாக தொகுதிக்குள்ளெல்லாம் போகல. ஏன்னா அது வந்து எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவாக போய் வேலைகள்லாம் செஞ்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெருசாக பண்ணல. ஆனால் அங்கே வேலைகள்லாம் நடந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னா, வார்டு கவுன்சிலர்கள் நிறைய பேர் திமுக காரங்களாக இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த தொகுதியில் எம்எல்ஏ செய்யலாம், இப்போ வார்டு கவுன்சிலர் அவங்க தொகுதியை செஞ்சுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வார்டை. அப்போ வேலை நடந்துருது இல்லை, அதனால் ஏதோ ஒரு வகையில் வேலை நடந்திருக்கு. இப்போ நீங்கள் மதுரை மாநகராட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரை மாநகராட்சி பெரும்பாலும் திமுக வார்டு கவுன்சிலர் அதிமுக கூட்டணியில் இருக்கவங்க தான். அதுதான் இந்த தொகுதிக்குள்ளே இருக்க வர வார்டுகள்லையும் அதே தான் நிலைமை. அதனால் அவங்க அந்த வேலையெல்லாம் ஓரளவு பார்த்துட்டாங்க. அதனால் பணிகள் நடக்கலைன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் கொஞ்சம் குறைவு தான். பட் இவர் ஆக்டிவாக போய் வேலை செஞ்சாரா, எல்லாரையும் பார்த்தாரா அப்படின்னா அவர் ஒன்றும் பெருசாக அப்படிலாம் பார்க்கல. அதனால் ரொம்ப தைரியமாக தொகுதிக்கு போக முடியாது. சரி, கேண்டிடேட் தெரிஞ்சதுன்னா தான் ரெண்டு பேரும் எடை போட்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ அடுத்து மதுரையோடைய இப்போ மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி திருப்பரங்குன்றம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் டெல்லி வரைக்கும் ஒரு பேசு பொருளாக மாறிடுச்சு திருப்பரங்குன்றம். சமீபத்தில் நடந்த அந்த தீபத்தூண் தொடர்பான நிகழ்வுகள்னால இதை இப்போ யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா? இதுக்கு திமுகக்கு என்ன சாதகமான நிலைமை இருக்குது, பாதகமான நிலைமை இருக்குது? இப்போ பிஜேபி இதை குறி வைக்க தான் சொல்கிறாங்க. ஸோ அதோட நிலவரம் என்ன? திருப்பரங்குன்றம் நீங்கள் சொன்ன மாதிரி அது தமிழ்நாட்டையும் தாண்டி நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு தொகுதியாக மாறிடுச்சு. ஏன்னா பிரதமரே இப்போது மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கு வரும்போது திருப்பரங்குன்றம் போகிறாரு, அங்கே போய் கோவிலில் வழிபட போகிறாருன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாருடைய ஃபோக்கஸ் அந்த பக்கம் திரும்பினதுனால அது ஒரு முக்கியமான தொகுதியாக மாறிடுச்சு. இப்போ முக்கியமான தொகுதியாக மாறிட்டதுனால கேண்டிடேட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேரும் யோசிப்பாங்க. மணிமாறன் 3 முறை நின்று இருக்காரு நினைக்கிறேன் திமுகவில். மாவட்ட செயலர் மணிமாறன் 3 முறை நின்று தோல்வி அடைஞ்ச தொகுதி அது திருப்பரங்குன்றம் தொகுதி. அங்கே ஏற்கனவே ஒரு முறை டாக்டர் சரவணன் இருந்தார். அதிமுகவில் இப்போது நம்ம ராஜன் செல்லப்பா இருக்காரு திருப்பரங்குன்றம் தொகுதியில். இந்த முறை அது வந்து பிஜேபி அந்த தொகுதியில் அதிக ஆர்வம் காமிக்குது. ஏன்னா இந்த முருகர் கோயில் இஷ்யூ இருக்கிறதுனால அதில் நம்ம டைரெக்டாக அந்த தொகுதியை ஜெயிச்சு நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு நிறைய பேர் காய் நகர்த்துறாங்க. இது வந்து ஆமாம், இது திருப்பரங்குன்றம் தொகுதி எப்படி ஆகிடும்னா ஸ்டார் கேண்டிடேட்டுக்கான தொகுதியாக மாறிடும். இஷ்யூ அங்கே இருக்கிறதுனால நம்ம அந்த உள்ளூர்காரர் தான் நிற்பாருன்னு சொல்ல முடியாது. நீங்கள் முன்னாடி குஷ்பு நமிதாலாம் சேரும்போது அந்த மாதிரி ஆக்ட்ரஸை கொண்டு போய் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க வைப்பாங்க. அவன் தொகுதிக்கும் அவங்களுக்கும் ரெலவன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி யாராவது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு இங்கேருந்து அங்கே போய் கூட திருப்பரங்குன்றத்தில் பிஜேபி சார்பாக நிற்கலாம். அதனால் இப்போ தமிழிசையே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கம்யூனிட்டி பலம் இருக்கா அதெல்லாம் அங்கே இல்லை. ஒரு முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை மேலேருந்து பேராஷூட்டில் இறக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பெரும்பாலும் அது பிஜேபிக்கு தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சிட்டிங் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா ஏடிஎம்கே வச்சு. ஆமாம், பட் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ண முடியாதுல்ல. இப்போ நான் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற எல்லாத்தையுமே நான் அப்படியே வச்சுப்பேன் அப்படின்னு எந்த கட்சியுமே சொல்ல முடியாது. இல்லை திமுகவும் சொல்ல முடியாது, ஆட்சியில் இருக்குது. நான் சிட்டிங் எம்எல்ஏ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்களோட தொகுதிகளை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.
மாவட்ட செயலாளராக இருக்க அவங்களுடைய தொகுதிகளை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது 2 தான் பண்ண முடியும். மற்றபடி ஒவ்வொரு எம்எல்ஏவுடைய தொகுதியை சேஃப்கார்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா வித்தியாசமே இல்லாமல் போயிடும்ல. அதனால் இப்போ ராஜன் செல்லப்பா ட்ரை பண்ணுவார். அப்படி ஒருவேளை அது கிடைக்காத பட்சத்தில் பக்கத்தில் எங்கேயாவது மூவ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாரு. ஆனால் இது பிஜேபி அவங்க ஒரு பட்டியல் வச்சுருக்காங்கல்ல, ஒரு 40-50 தொகுதி வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள்னு. அந்த பட்டியலில் திருப்பரங்குன்றம் முக்கிய இடத்தில் இருக்குது. அதனால் அதை நம்ம உறுதியாக பிஜேபிக்குன்னு சொல்ல முடியாது, உறுதியாக அது அதிமுகன்னு சொல்ல முடியாது. ஏடிஎம்கே டிஎம்கே சைடில் என்ன யார் நிற்க போகிறதா? இது எனக்கு தெரிஞ்சு அங்கே அது யாருக்கு போகுதுன்றதை பார்த்துட்டு தாங்க அங்கே வந்து கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. திமுகவில் இன்னொரு விஷயம் இப்போ என்ன நடக்குதுன்னா, இளைஞரணிக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வலுத்துக்கிட்டே இருக்கு. உதயநிதி 40 சீட்டாவது எங்கள் ஆட்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறாரா. அப்போது அந்த 40 பேர் எங்கேருந்து வருவாங்க? பரவலாக தான் வருவாங்க. அப்படி அங்கேருந்தும் வரலாம். இல்லை இவ்வளோ முறை அவர் போட்டிட்டு இருக்காரு மணிமாறன். ஸோ மறுபடியும் போட்டிட்டு இந்த மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்னு திருப்பி அவருக்கே கொடுக்கலாம். இல்லை ஸ்ட்ராங்காக அங்கே இருக்கிற யாராவது ஒரு இளைஞரணிக்கோ இல்லை வேற ஒருத்தருக்கோ கொடுக்கலாம். கனிமொழியும் அதே மாதிரி தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. அப்படி அவங்க தரப்புலேருந்து யாராவது வாங்கினாலும் வாங்கலாம். அதனால் இது வந்து ரொம்ப வேகா இருக்கு. மணிமாறன் இந்த வாட்டி திருமங்கலம் ஜம்ப் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. என்ன டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்காரு, முக்குளத்தூர் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி திருமங்கலம், ஸோ அங்கே போயிடலாமா அப்படின்றதும் ஒரு பேச்சு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது இன்னும் கிளாரிட்டி இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி உறுதியாக இவர் தான் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 30-40% தொகுதிகளில் அந்த கிளாரிட்டி வரல. அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி வராத தொகுதி தான் திருப்பரங்குன்றம். ஆனால் திருப்பரங்குன்றம்ல ஜெயிக்கக்கூடிய அந்த நிற்க வைக்கக்கூடிய கேண்டிடேட்டே மிகப்பெரிய பேச பொருளாக மாறிடுவாங்கல்ல, பேசு பொருளாக மாறிடுவாங்க. ரெண்டாவது திமுக அந்த தொகுதியை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் பிஜேபி ஜெயிச்சிச்சுன்னா வரல பாருங்க, நாங்கள் வந்து தீபத்தூணில் ஏற்றணும்னு சொன்னோம், முருகருக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு முருகர் தண்டனை கொடுத்துட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால எப்படியாவது ஜெயிக்கணுன்றதுனால ஹெவி வெயிட்டை தான் நிறுத்துவாங்க. அது யார் நிற்கிறாங்கன்ற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு கூட்டணிக்கு கொடுக்குற வாய்ப்பு குறைவு தான். திமுகவில் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக பார்த்து இல்லை இங்கேருந்து யாரையாவது கொண்டு போய் கூட அப்படி நிறுத்துவாங்க. அடுத்து திருமங்கலம், மதுரை திருமங்கலம் தொகுதி ஆர்பி உதயகுமார் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஏடிஎம்கேல. அவருக்கு ஆப்போசிட்டாக யார் நிற்க போகிறா? இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அவருக்கு இந்த எலெக்ஷனில்? ஆர்பி உதயகுமார் தொகுதியை நல்லாவே வச்சுருக்காரு. நீங்கள் ஆர்பி உதயகுமார் வந்து கிரவுண்ட் ஒர்க்கர், எப்போவுமே கிரவுண்ட்லேயே இருக்கிற, எப்படி மூர்த்திக்கு நான் சொன்ன அதே விஷயங்கள் அவர் ஆர்பி உதயகுமாருக்கும் பொருந்தும். தொகுதியில் இருக்கவங்களை எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு போகிறது, எல்லாரையும் பார்க்குறது, தொகுதியை அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு. அதனால் அதை வந்து கூட்டணிக்கு கொடுக்க மாட்டாங்க, வேறு கேண்டிடேட்டும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஆர்பி உதயகுமார் தான் அதிமுகவில். அதில் பெரிய சந்தேகம் இல்லை. திமுகவில் யார் நிற்க போகிறாங்க, அது கூட்டணிக்கு போகுமா திமுக நிற்குமான்றது தான் நமக்கு உறுதியாக தெரில. நம்ம மணிமாறன் ஒரு பழைய சபாநாயகர் சேடப்பட்டி முத்தையாவின் மகன், மாவட்ட செயலாளர் மணிமாறன் இங்கே வந்து நிற்கலாமா அப்படின்னும் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, நம்ம திருமங்கலத்துக்கு வரலாமான்னு. ஸோ திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், அழகிரி காலத்தில் தான் பெரிய திமுக வந்து திருமங்கலம் ஃபார்முலா இந்தியா முழுக்க ஃபேமஸ். இந்தியா முழுக்க ஃபேமஸ். மறுபடியும் அழகிரி ஆதரவாளர்கள் லைம் லைட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அதனால் அவங்க இந்த முறை ஏடிஎம்கே கூட சேர்ந்து திருமங்கலம் ஃபார்மா மறுபடியும் கையில் எடுத்தாங்கன்னா மறுபடியும் ஆர்பி உதயகுமாரின் கரங்கள் வந்து இன்னும் வலு பெறும். அதனால் பட் ஆனால் அவங்களாம் ஒரு 10 வருஷம் கேப்புக்கு அப்புறம் வரதுனால இன்னைக்கு அவங்களுடைய ரியல் பொட்டன்ஷியல் என்னன்னு நமக்கு தெரியாது. அன்னைக்கு இருந்த மன்னன் எஸ்ஆர் கோபி இவங்களுடைய பலம் வேற, இன்னைக்கு அதே பலம் இருக்குமா, அது கூடி அதனால நமக்கு அது உறுதியா தெரியாததுனால அப்படியெல்லாம் அந்த பலம் கூடுச்சுன்னா அது ஆர்பி உதயகுமாருக்கு கூடுதல் அட்வான்டேஜ் தான். ஸோ இது வந்து ஆர்பி உதயகுமார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு. அது என்னன்னா அந்தந்த ஊருக்கு என்ன தேவையோ அது உடனே போய் அந்த இடத்துல நிற்கிறது, அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறது. நம்ம சமீபத்தில் கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணாங்கன்னு தகவல் வந்தோடனே நேராக போய் அங்கே என்ன உள்ள விட மாட்டாங்கன்னு, நான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ நான் வந்து ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு வாக்குவாதம் பண்ணார். ஸோ அது மாதிரி ஏதாவது கிரவுண்டில் ஆக்டிவிட்டினா அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போயிடுறாரு. எடப்பாடி கூடவும் அப்படி ரொம்ப நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு இந்த சீட்டு கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்காது. ரெண்டாவது தேர்தல் வேலை பார்க்குறதுல சில பேர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து நிர்வாக ரீதியாக எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, சில பேர் தேர்தல் வேலைகளில் கை தேர்ந்தவர். அந்த மாதிரி ஆர்பி உதயகுமார் அந்த மாதிரி தேர்தல் வேலைகள்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட விஜய் பிரபாகரனுக்காக கிரவுண்ட் ஒர்க் பண்ணதில் அவருடைய ஆல்மோஸ்ட் அந்த வெற்றி கிட்ட கொண்டு வந்ததில் ஆர்பி உதயகுமார் பெரிய பங்கு. அதனால் அவருக்கு வந்து அந்த தேர்தல் வேலை பார்க்குறதுன்றது ஒரு தனி ஸ்கில் செட்டு. அதை நீங்கள்
அது வந்து நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்றதுனால அங்கே வந்து அவர் மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது திமுகவில் இன்னும் கேண்டிடேட் நமக்கு தெரியல. அது மணிமாறனா இல்லை வேற யாராவது நிற்கிறாங்களா இல்லை கூட்டணிக்கு யாருக்காவது கொடுப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. மணிமாறனுக்கான சான்சஸ் என்ன இருக்குன்னு அவங்க பேசிக்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு புக் கொடுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர், ஸோ அதனால இவர் கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஓட்டை பிரிக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, சமுதாயம்ன்றது அது மட்டுமே ஃபேக்டர். அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களாக இருந்த கலைஞரும் அம்மையார் ஜெயலலிதாவும் அவங்க சமுதாயத்து வாக்கு வாங்கி அவங்க முதலமைச்சரானாங்க. அவங்க 2 பேருமே சிறுபான்மை சமூகம். ஸோ அதனால் அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர அதுவே ஒருத்தருடைய வெற்றி தோல்வியை 100% தீர்மானிக்கும் நம்ம சொல்ல முடியாது.